ஹலோ நண்பர்களே, ஒரு அரபி வெளிநாட்டவரை பாலைவனத்தில் வைத்து அடித்து துன்புறுத்தக்கூடிய காட்சி வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் பொழுது ஒரு முக்கியமான சர்வதேச ரூல்ஸ் வந்து அமலுக்கு வருது. அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இந்திய தூதரகமே அறிவிச்சிருக்காங்க. நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது வரக்கூடிய செப்டம்பர் 1, 2025 முதல் புதிய அறிவிப்பின்படி அந்த ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்காத புகைப்படங்கள் மூலமாக நாம் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் பொழுது அது ரிஜெக்ட் ஆகிறதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் சில ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முதல் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் வந்து முழுவதுமாக தெரியணும். 80லேருந்து 85% தலையிலேருந்து தோல் வரைக்கும் தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர் ஃபோட்டோ வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 630x810 அப்படிங்கிற பிக்சலில் அந்த ஃபோட்டோ சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகைப்படம் வந்து கணினி மூலமாக எந்த ஒரு மார்பிங்கும் செஞ்சுருக்கக்கூடாது. புகைப்படம் வந்து பேக்ரவுண்ட் வந்து வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கேமராவை நேராக பார்த்துருக்கணும். சரும நிறம் சரியாக இருக்கணும். அதே போல் பிரகாசமாக இருக்கணும். எந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டும் அதில் வந்து இருக்கக்கூடாது. கண்கள் வந்து தெளிவாக திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடி வந்து சில பேர் நிறையா வளர்த்து முன்னாடி வந்து தொங்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்களுக்கு மேலே முடி கிடந்து அந்த மாதிரியான ஃபோட்டோ கொடுத்தோம்னா நமக்கு பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வாயை வந்து திறந்துக்கிட்டு பொழந்துக்கிட்டு காமிக்கிறது, அதே போல் கேமராலேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து இருக்கிறது, இதை மாதிரியான புகைப்படங்கள் வந்து செல்லுபடி ஆகாது. புகைப்படம் வந்து மங்கலாக இருந்துச்சுனாலும் அதுவுமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் முடியின் மேல் பகுதியிலிருந்து தாடை வரை, அதாவது நெற்றியிலிருந்து தாடை வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம தாடி ஒரு வேளை வச்சுருக்கோம் அப்படின்னா சைடுலலாம் எடுத்து காதெல்லாம் தெளிவாக தெரியணும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம கண்ணாடி போடக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடியை வந்து நம்முடைய முகத்தை மறைக்கக்கூடாது. அதாவது அந்த கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அந்த கண்ணாடியை கலட்டிட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கும்பொழுது சிலருக்கு கண்ணில் வந்து அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து தெரியும். அந்த மாதிரி ரெட் ஐ விளைவுகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மத காரணங்களை தவிர தலைமுடிகள் அனுமதிக்கப்பட்ட அளவு தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக வளர்த்துருக்கக்கூடாது. அதாவது சில இப்போ சீக்லாம் பார்த்திங்கன்னா நிறையா முடி வளர்த்துருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது அவங்களால. அந்த மாதிரியான சில விதிவிலக்கானவர்களை தவிர மற்றவங்க கண்டிப்பாக சரியாக ஃபார்மலாக வந்து ஃபோட்டோ கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தகவல், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த காட்சி ஒரு பாலைவன பகுதிகளில் ஒரு அரபி அங்கே வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவரை அடித்து துன்புறுத்தக்கூடிய காட்சிகள் சிசிடிவி ஃபுட்டேஜாக தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டாலும் இது எப்போ நடந்துச்சு, இது எங்கே நடந்துச்சு, இதில் யார் ஈடுபட்டா அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் வெளியாகலை. அதே போல் இது வந்து சட்ட நடவடிக்கைகளுக்காக தற்பொழுது ரிவ்யூவில் வந்து இருக்குது. அதே போல் இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்காக வரக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது. குறிப்பாக பாலைவன பகுதிகளில் ஒட்டகம் மேய்க்கக்கூடிய வேலை, அதே போல் திவானியால் சாயா போட்டு கொடுக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடியவங்க, கத்தாமாவா காதிமிசால வீட்டு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய துன்புறுத்தலாக இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதன் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள், இது வந்து உண்மையாகவே எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இதில் ஈடுபட்ட நபர்களுக்கு தண்டனை வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயமாக அனுப்பிவிடுங்க.